வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்விக்கு வணக்கம். இப்போது இந்த ஈடி 1000 கோடின்றது பாட்டில் சரக்கு வரி இல்லாமல் சொன்னதெல்லாம் இல்லை. அந்த மூடி லேபிள் இந்த மாதிரி உள்ளது, இந்த சில ஐட்டங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறாங்க 1000 கோடி. இன்னும் மெயினாக ஆரம்பிக்கலை. அதெல்லாம் அவர் தான் சொன்னார்ல 30,000 கோடி சம்பாதிச்சிட்டானுங்க கருணாநிதி காட்டில் ஒன்று பிடிஆர். அப்படி பார்த்தா 50,000 கோடி விற்கிதுன்னா ஒரு 50,000 கோடி முதன்மை குடும்பத்துக்கு போகுது. அது சம்பாதிச்சு கொடுக்குது. அதனால தான் அவர் வெளியில் சிறைத்துறைன்னு வெளியில் தான் உதயநிதியே பதவி ஏற்கணுன்ற மாதிரி வச்சுருந்தார் ஸ்டாலின். ஆமாம், ஒரு பதவி கொடுக்கணும், அவர் வந்தப்புறம் தானே கொடுத்தாரு. அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஊரே தெரியுமே. ஸோ இதில் இந்த ஊழல்ன்றது வெட்ட வெளிச்சம் தான், அதில் ஒன்றும் இல்லை, வெட்ட வருத்தமாக தெரியுது. அப்போ இதில் இப்போ கேஸ் போடுறாங்க. எப்படி இந்த மணலுக்கு போட்டு அந்த ட்ரோன் மூலியமாக எடுத்து ஐஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எடுத்து 40,000 கோடி 60,000 கோடியா 4,000 கோடி அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஓடிட்டார் டெல்லிக்கு துரைமுருகன். அங்கே இப்போதைக்கு ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. அப்போ அந்த மணலில் கோர்ட்டும் விசாரிக்கிறதுக்கு தடை மாதிரி அது மாதிரி இருக்குது. மேபி நினைவு சரியா. இப்போ இதுலேயும் அதே மாதிரி பண்ணுறாங்க கோர்ட்டில் போய். அப்போ நீங்கள் என்ன பெண்கள் எல்லாரையுமே 3 நாளாக வச்சுருந்தீங்களாமே அப்படிலாம் கேட்குறாங்க நீதிபதிகள். இங்கே இது சுப்ரீம் கோர்ட் போனால் உடைக்க முடியும். ஆச்சா, எது எப்படி இருந்தாலும் டிசம்பர் ஆச்சுன்னா காபந்து அரசாங்கம் ஆச்சுன்னா எல்லாம் கதை மாறும். இப்போ வேணால் முதன்மை குருவன் தப்பிக்கலாம். இன்னொன்று இருக்குது, கெஜ்ரிவாலுக்கு எம்பி எலெக்ஷன் டைம் முன்னாடி தான் துணை முதலாம் பிடிச்சிட்டு அப்புறமா தான் பிடிச்சாங்க. எலெக்ஷன் டைம் வெளியில் விட்டாங்க. அப்புறம் தோத்தார், எம்எல்ஏ கூட இல்லாமல் போயிட்டார். ஸோ இந்த கதை தான் வரும். இதெல்லாம் இப்போ இந்த கூட்டணி இதெல்லாம் கூடுவாங்களாம் பார்த்தா கூட மாட்டான். இப்போ அண்ணாதுரை காலத்திலன்னும் போது அவன் அந்த மாதிரி உயிர் மாயத்தோரெலாம் இப்போ அப்படி கிடையாது. அவன் சம்பாதிக்கிறதா இருக்கான். அது சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்துலலாம் ஜூனியரில் உதவி ஜூனியர்லாம் போடும்போது அங்கே அதிருப்தி வருது. ஸோ வெளியே தெரியாமல் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள வருது. அதனால எல்லாம் நாளைக்கு கைதானலாம் பெரிய பிரளயம் வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதை அவங்க பார்த்துப்பாங்க. டேக் ஓவர் சென்ட்ரல் ஆச்சா, கைது தான், ஆட்சி கலைப்பெல்லாம் இல்லை. அதை என்றைக்கும் பிஜேபி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி நைட்டே போயிட்டு ஓடி வந்தாப்படி. அது ஒன்றா வக்கீலை பார்த்தா அப்படியா, இல்லை அமித்ஷாவை பார்த்து சொன்னா அப்படியா? ஏன்னா அதில் இடையில முத்துசாமி இருக்கும். முத்துசாமி எம்ஜிஆர் காலத்தில் அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அப்போது அதை உதயநிதி முதன்மை குடும்பம், ஏன்னா எஸ்என்ஜி அவங்களது பினாமி பேர் தான் இருக்குன்றாங்க. அதை டேக் ஓவர் பண்ணி ஏதோ பண்ணதா, அந்த மொபைல்லாம் ஏற்கனவே அதிகாரி மொபைல்லாம் வேறு எடுத்து எல்லாம் அதை எடுத்துட்டாங்க. அதில் உதயநிதி இது வந்திருக்குது அப்படிங்க சொல்கிறாங்க. அப்போ ஈடி அதே மணி சிசோடியா மாதிரி ஃபஸ்ட்டு உதயநிதி கை வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி இது பண்ணலாம், உதயநிதி பண்ணலாம். ஸோ கடைசி ஆயிரும் முதல்வர் ஸ்டாலின் பிட்டிஸ் இருந்தால். அவர் கண்ணசி இல்லாமல் இதெல்லாம் நடக்காது இல்லையா? அப்புறம் தியாகின்லாம் சொன்னார் இல்லையா? அப்போ இதுதான். அப்போ ஈடியெலாம் வந்தப்போ தொட்டுப்பாரு நரிப்பெல்லாம் வீடியோலாம் வரல, அவருக்கு தெரியும். அதுதான் நோக்கி போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் அவங்க க்ளீனாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க வெளியிட்டது இவ்வளோ தான், ஆனால் க்ளீனாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ ஊழல் மலிஞ்சு கிடக்கு டாஸ்மாக். அது ஒரு கம்பெனியாக இருக்குது. அதில் இவங்க ஏரியாப்போ எங்களுக்கு கேட்காம வந்திருக்காங்கன்னா கேட்டு அலர்ட் ஆகிருப்பாங்க. அதனால் கேட்காம வந்திருப்பாங்க. அப்போ இருக்குதுனால வந்தோம், யாரையும் வெளியே விட்டுட்டோன்ற மாதிரி அவங்க வாதாடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் வாதாடுறோம். ஆனால் என்னென்னா மெயின் பிக்சர், இவங்க கோர்ட்டுக்கு போனால் எங்கே போனாலும் சென்டர் விட மாட்டோம். அதனால் இது இந்த லெவலுக்கு கொண்டு போய் விடும். டாஸ்மாக் தான் இவங்க ட்ரம்ப் கார்டு பாஜகவுக்கு. அது மட்டும் இல்லை, மும்மொழி கொலை இப்போ 25 லட்சம் பக்கம் போயிடுச்சு. இப்போ ஏன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க ஏப்ரலுக்குள்ளேயே. அது எங்கேயோ போயிடும், இப்போ சொல்கிற மேற்குள்ளே அது ஈடுபடலாம். ஓகே, இதெல்லாம் சும்மா அதே மாதிரி தான். இந்த பெரியாரின் தூக்கி அலைவான். பெரியார் இப்போ சீமான் உடைச்சிட்டாரு. பெரியார் தமிழுக்கு என்ன சொன்னார், இல்லை பெண்கள்லாம் எப்படி அவதூறாக சொன்னார். அதுக்கு நேர் எதிர் பாரதியார் தேசியமிக்கவர். அதை கையில் எடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் பிராமண குலத்தில் பிறந்துட்டாருன்னு. அவர் அன்றைக்கே உரிமையெல்லாம் சொல்லிட்டார். பெண்கள் உரிமை இது எல்லாமே அவர் சொல்லிட்டார். தமிழ் மொழி தான் இனிதுன்னு எல்லாமே சொல்லிட்டார். இது நேர் மாறு பெரியார். ஸோ இவன் ஆகாது 2 விஷயத்தில். அந்த சப்ஜெக்டில் பாதி தூக்கி தான் இவன் கொள்கைன்றான். அந்த கொள்கையெல்லாம் போயாச்சு இப்போ திமுகவில். ஸோ அதனால் கைது அதுக்கெல்லாம் யாரோ அதெல்லாம் எந்த விட போகிறதில்ல. அது எல்லாமே அதை ஒட்டி தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உதயநிதி இருக்கும் ஈடிலன்றாங்க. அது பார்க்கலாம்.